அப்புறம் கோடங்கிட்ட பேசியிருந்தேன். கோடங்கி அப்புறம் தவிர இது வந்து நாங்கள் வந்து டாப் இன்ஜின், மற்ற இருக்கிறது எல்லாமே டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின் சொல்கிறாரு. உண்மையிலே டாப் இன்ஜின் தானா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது டபுள் இன்ஜின் ஒருவேளை அட்டாக் நினைச்சேனா, ஆனா அது இல்ல, டப்பா ஓட்டர் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் இல்ல, நான் தான் டாப் இன்ஜின் சொல்லியிருந்தாருன்னா அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. டபுள் இன்ஜின்லாம் ஒண்ணும் இல்லைங்க எடுபடாதுன்னு சொன்னா பரவாயில்ல. அதுல கூட ரெண்டாவது டபுள் இன்ஜினா ஓட்ட இன்ஜினா நான் டாப் இன்ஜின், மத்த எல்லாம் ஓட்ட இன்ஜின் இல்ல. ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் வந்து டபுள் இன்ஜின் சொன்னாருன்னா நீங்க சொல்ற பாஜக அட்டாக் சார், அவர் டபுள் இன்ஜின் பேசல, டப்பா இன்ஜின் சொன்னது என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம், முதல்வர் சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. இவர் வந்து இப்ப தூக்கத்துல முதல்வரை எழுப்பி கேட்டா கூட அவர் விசில்னு தான் சொல்லுவாருன்னு சொன்னார் இல்லையா? நிஜமாவே விஜய தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட திமுக எதிர்ப்பு தான் சொல்லுவார். அது அவருடைய பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. தப்பு இல்லை. ஏன்னா வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியை எதிர்த்தாதான் எதிர்கட்சி வளரும். இதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களை நம்பி வருகிற அந்த ஜென்சி கூட்டம்னு நீங்க சொல்லுகிற அந்த இளைஞர்களை நெறிப்படுத்தாம இதே மாதிரி அவங்கள உசுப்பேத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஓட்டாக மாறாது. வடிவேலுக்கு வராத கூட்டமா சார், சன்னி லியோனுக்கு வராத கூட்டமா சார், நயன்தாராவுக்கு வராத கூட்டமா சார், இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து எனக்கு ஓட்டு போடுறோம்னு நினைச்சா தனியா கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு இதுவரை மக்கள்கிட்ட போய் இவர் நிக்கவே இல்ல சார். இப்பதான் சார் வெளியே வந்தார். 4 முறை போயிட்டா 234 அவங்க கவர் பண்ணிட்டு தான் அர்த்தம் ஆயிடுமா சார்? எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது சார். ஓல்டு மெத்தட் சார். ஒவ்வொரு தொகுதியா போய் சந்து ஒவ்வொரு பேசிட்டு இருக்காங்க. ஓல்டு மெத்தட். இப்ப விஜய் பேசுறாருன்னா half an hour பேசுறாருன்னா எல்லாரும் அதைத்தான் நேரலை பண்றாங்க, எல்லாரும் பத்தி தான் பேசுறாங்க, சமூக வலைத்தளங்கள் விவாதிக்குது. அதனால இந்த அந்த அந்த டெம்ப்ளேட் வேண்டாம்னு நினைக்கிறாரு அவரு. இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல, இதை விட அதிகமாக பேசுவார் சார். எல்லா கூட்டத்தையும் கவர் பண்ணாரு. அவர் வந்து ஊர் ஊரா போயிட்டு மாதிரி கிடையாது. நீங்க பேசுறது எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் நடத்தணும், எல்லாருக்கும் வழி நடத்தணும். எல்லாத்தையும் விட்டுருங்க சார். நேற்றைக்கு பட்ஜெட் போடுறாங்க சார். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல. அப்ப அது குறித்து ஒரு கருத்தை ஒரு அரசியல் தலைவராக ஒரு அறிக்கையாவது வெளியிடணுமா வேணாமா? நான் கேட்க வரது. இப்ப கேட்டா உடனே விஜய் நான் தப்பா சொல்றேன். தமிழக அரசு பட்ஜெட் வெளியிடுவார் பாருங்க. அது மத்திய அரசு பட்ஜெட் சொல்லியிருந்தா உடனே பேசுவாரு. அது மத்திய அரசு பட்ஜெட்டால தேவையான நினைச்சிருக்கலாம். மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரெண்டே விஷயம் தான் சார் இங்க காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துல. உதயசூரியனுக்கு போடுறவங்க உதயசூரியன் தான் மாத்த மாட்டாங்க, அங்கதான் போடுவாங்க. இரட்டை இலைக்கு தான் வாக்கு இருக்கு. இரட்டை இலை யாருகிட்ட இருக்கோ அந்த வாக்கை வந்து மாத்த முடியாது. அது இல்லாம இன்னைக்கு பிரிந்திருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்களும் ஏற்கனவே இருக்க இளைஞர் கூட்டத்துல இந்த சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க தான் விஜய் பக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வாக்குகளை அவர் தவற விட்டுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் கிடைக்கிற வாய்ப்புகளை அவங்களை நல்வழிப்படுத்தியோ நெறிப்படுத்தியோ அவன் இந்த கூட்டத்தின் மூலமாக அவன் என்ன டேக்அவே எடுத்துட்டு போயிருக்கான், வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போயிருக்கான், திமுக எதிர்ப்பை தவிர வேற எதுவும் எடுத்துட்டு போல. நான் என்ன பண்ணணும்? அந்த ஊருக்கு போறான் சார், யாரோ அங்க வந்திருக்கிற 200 பேரோ 300 பேரோ வந்திருக்காங்க. முக்கிய தலைவர்களும் சொல்றாங்க இல்லையா, நமக்கு யார் வந்தான்னு தெரியாது. QR கோடு வச்சு இன்னும் நட்சத்திர ஹோட்டல்லே கூட்டம் நடத்திட்டு இருந்தாருன்னா எலைட் அரசியல் நடத்தின கமலஹாசன் நிலைமை என்ன ஆச்சு? ஒத்த சீட்டுக்கு போய் நின்ட்டாரு, முடிஞ்சு போச்சா ஒரு கதை, அவ்வளவுதான் ஒரு அரசியல். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. மாற்று அரசியல்னா நீங்க விஜயகாந்த் சொல்லுவார், இவர் அடிக்கடி எங்க அண்ணன் அங்கன்னு பேசுவார் இல்லையா, அவர் கிராமம் கிராமமா போனார். ஏன்னா நான் பழகி இருக்கேன், பல ஆண்டுகள் கூட பழகினவன். அவருக்கு சினிமா இல்ல, ஷூட்டிங் இல்லைன்னா வண்டியை தூக்கிட்டு நேரம் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிடுவாரு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? அங்க போய் என்ன கல நிலவரம் என்ன பிரச்சனைன்னு நேரடியா கேட்பாரு. அவருக்கு கூடாதா சார் கூட்டம்? என்னன்னா நீங்க வந்து என்னைக்கோ ஒரு நாள் வெளியே வந்தீங்கன்னா கூட்டம் கூடும். அடிக்கடி வந்து பாருங்க, அடிக்கடி வந்து பாருங்க. உங்களை பார்ப்பவர்கள் அந்த ஏரியா ஆட்கள் தான் பார்ப்பாங்க. நீங்க மக்களுக்கான அரசியல்வாதியாக மாறாத வரை விஜய் நடிகராக தான் பார்க்கப்படுவாரு. அது ஓட்டாக மாறாதுன்றதை திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம். நான் உங்களுக்கான விஷயத்தை தான் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா கொஞ்சம் வேகமா இருக்கும், அது உங்களுக்கு எதிர்ப்பா தெரியலாம். அவர்களை மாத்துங்கன்றோம். இப்ப உதாரணத்துக்கு அவருடைய செய்தி தொடர்பாக ஒருத்தர் என் நண்பர் தான், அவர் சொல்றாரு, என்னங்க விஜய் விஜய்ன்றீங்க? நான் ஒரு விஜய், இவர் விஜய், அவர் விஜய், இவர் விஜய்ன்றாரு. இது கோமாளித்தனமா இருக்கு சார். விஜய் என்கிற மனிதரை அடையாளப்படுத்துகிற ஆள் நானுன்னா என்னமா பாக்குறாங்கன்னு மக்கள் இருக்கும்ல. இப்ப தொகுதியில போய் யார் பேசுவாங்க? எல்லா கூட்டத்துக்கும் போக முடியாது விஜயால, எல்லாத்துக்கும் எல்லா ஊருக்கும் அவரால் போக முடியாது. அப்ப அடையாளப்படுத்துகிற நபர் ஏற்கனவே அந்த மக்கள்கிட்ட போய் நற்பணிகளில் ஈடுபட்டு தன்னை அடையாளப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாவட்டத்தில் 3 மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சிரும் சார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிரபலம் ஆவார். ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றீங்களா? அப்புறம் எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? அது அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஊக்கப்படுத்துவதற்காண்டி சொல்லியிருக்கிறாரு. ஊக்கப்படுத்தினா அந்த திறமை வேணாமா? ஆட்சி வரணும் ஆசைப்படுறீங்கல்ல, ஆட்சி பிடிக்க போறோம்னு சொல்ற அப்படின்னா தான் பிரபலம் ஆக முடியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் நிற்கும் போது தெரியும். சரி, நிறைவா உங்ககிட்ட வர்ற நிறைவான நிறைவான கருத்தா சொல்லுங்க சார். உண்மையிலே ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் ரசிகர்கள் என்பது பொதுவாக இருக்கிறது. ஒரு 10 வீடுனா ஒரு 7-8 வீடுகளில் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க, சிறு குழந்தை. நீங்க பல்வேறு அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கீங்க, நேரடியாகவும்
பல்வேறு அரசியல் இயக்கங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, பல ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு, அந்த மக்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அந்த கட்சிகளுக்கான செல்வாக்கு வாக்குகள் வந்து அந்த வீட்டிலேருந்து ஓட்டா மாறுவதற்கு அந்த ஒரு சின்ன கேப் இருக்கும். அவரை பிடிக்க வர பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை வந்து இந்த ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தான் சொல்றாரு. இப்ப கோடங்கி சொல்றது நேர்ல கேட்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் தான் சொல்றாருன்னு வைங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு அழைப்பு எங்க ஊர் திருநெல்வேலியில இருந்து. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, பாளையங்கோட்டை போயிருந்தேன் காலையில. பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப், திராவிட முன்னேற்ற கழகம், மாணவ மாணவிகளுக்கு வந்து மிதிவண்டி கொடுத்தாரு. கொடுத்து பேசும் பொழுது அந்த மாணவர்கள் கூட்டம் இருக்குதுல்ல, டிவிக்கேன்னு கோஷம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சத்தம் போட்ட பிறகு நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னார். இப்படியாக இருக்கிறது என்ற உண்மையைத்தான் அவர்கள் பாணியில் அவர்கள் சொல்கிறார்கள் நினைக்கிறாங்க. இது எங்க போனாலும் இருக்கு இப்படி ஒண்ணு. அந்த அந்த வயதுக்காரர்கள் மத்தியில் ஓட்டு இருக்காது போல இருக்குது. அது இல்ல அது வந்து இல்ல அவங்க மாணவர்களுக்கு ஓட்டு இருக்கும், 18 வயசை தாண்டி இருப்பாங்க. ஆனா ஓட்டாக மாறுமா, எவ்வளவு தூரம் பதிவாகும் என்பதை பற்றி நான் அந்த விவாதத்துக்கே வரல. இப்படி வந்து ஒரு ஆர்வமிக்க ரீதியில் அந்த தலைமுறை, அந்த புதிய தலைமுறை விரும்புறாங்க. அதுதான் வந்து சொன்னேன். அதுல குறிப்பாக நான் சொன்னது என்னன்னா, இவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற பாதையை அநேகமாக நலிந்ததாகவும் நாசப்படுத்தியும் ஆக்கிவிட்டார்கள் அரசியல் கட்சிகள் இதுவரை. அதை பார்த்து இளைஞர்கள் வெகுண்டு தள்ளி நின்றார்கள். தங்களை வாக்காளராக கூட பதிவு செய்யவில்லை. இந்த பாலிட்டிஷியன்ஸ் பிடிக்கல, அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார்களே விஜய் கட்சி மூலம். என்ன அதனால விஜய் கட்சியோ அதுதான் பெருசு அப்படின்னு நான் பேசவில்லை. இதற்கு தேர்தல் ஆணையம் எப்ப நலிந்து போய்கிட்டு இருந்த பாராளுமன்ற பாதைய என்ன நீங்க வலுப்படுத்த வந்துட்டீங்களப்பா அப்படின்னு சல்யூட் பண்ணணும்னு சொன்னேன் நான். என்ன அது ஒரு கேள்வியாகத்தான் சொன்னேன். ஏன்னா நாடாளுமன்ற பாதையை அப்படி ஆக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா இவருக்கு வரக்கூடிய கூட்டம் என்ன கூட்டமா இருந்தாலும் காசு கொடுத்து வரல. ஏன்னா நாம் பெரிய கட்சிகளை பார்க்கிறோம், ஒப்பிடுறோம். என்ன சீமானுக்கு வர்ற கூட்டம் காசு கொடுத்து வரல, அதனால இவருக்கு வாக்கு என்பதற்கும் காசு கேட்பாங்களான்னு தெரியல. சீமானுக்கு சத்தியமாக கேட்கல. இடதுசாரி கூட்டங்களுக்கு அது போன்ற இந்த அளவு கூட்டம் வரல. அவர்களும் காசு கொடுத்து கூப்பிடுறது இல்ல. எங்க இருக்காங்க இப்போ இடதுசாரி கட்சிகள்? எங்க இருக்காங்க? பாராளுமன்ற இடதுசாரிகளா? ஆமா, பாராளுமன்ற இடதுசாரிகள் முழுக்க அவர்களால் சொல்லப்படும் முதலாளித்துவ கட்சிகளுக்கு பின்னால் தானே இருக்காங்க. இல்ல காசு கொடுத்து கூப்பிடுறது. அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகள் எல்லாம் வந்து கொந்தளிச்சு போராடிக்கிட்டு இருக்காங்களே, போடுவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல காசு கொடுத்து கூப்பிடுறது இல்ல. அந்த லிஸ்ட சேர்த்த நாம் தமிழர், விஜய், பெரிய கட்சிகள் வார்த்தையை அழகா சொன்னேன். நான் பெரிய கட்சிகள் வார்த்தையை சொன்னேன். இல்ல சொல்றேன், அந்த வேறுபாடுகள் என்பதை நம்ம பார்க்கிறோம் என்பதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஓகே, நிறைவாக சொல்லுங்கள் சார். அப்ரஹாம் கோடங்கி சார், இந்த சினிமாவே விட்டுட்டா இனிமேல் சினிமா பணியில் பேசுகிறதா, பஞ்சு டைலாக் பேசுகிறதா நீங்கள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து அதையும் தாண்டி எளிமையாக இயல்பாக இந்த நார்மல் அரசியல் டெம்ப்ளேட்லேருந்து மாறி இந்த அரசியலில் புகுந்துருக்கிறேன். அது நீண்ட காலம் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பொதுவான கருத்து. ஆட்சியை பிடிக்குங்கிறது இந்த முறை தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பது என்பது. ஆனால் கருத்து கணிப்புகள் அவருக்கு 10% 22%, 30% கொண்டு போறாங்க. அதையும் கருத்து கணிப்பு அப்படிங்கிறார் அவர். கருத்து கணிப்பு எந்த கருத்து கணிப்புகளும் அப்படியே நிலைப்பதில்லை, அப்படியே வர்றதும் கிடையாது. ஏன்னா அண்ணன் பல கருத்து கணிப்புகளை உட்கார்ந்து பேசியிருக்காரு எத்தனையோ சேனல்கள்ல. ஏன்னா எதுவுமே வந்து சொல்ற மாதிரி இருக்கிறது. மக்களுடைய மனநிலை ஒண்ணு இருக்குல்ல சார், ஒரு பாதியா கருத்து கணிப்பு இருக்கும் மக்களுடைய மனநிலை. ஏன்னா கடந்த முறை முதல்ல கருத்து கணிப்புன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் பாதிங்கிறதா சொல்றேன். ஒரு இடத்துல ஒருத்தர் செஞ்சாரு, இவ்வளவு தொகுதி வந்து இழுபறின்னாரு. ஏன் இப்படி சொன்னியே வரலையேன்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த பக்கம் போட்டுருங்க அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகையாளர் சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் இந்த பக்கம் போட்டா என்னன்னு நான் கேட்டேன். அது மாதிரி இயல்பாவே வந்து சார் இன்னைக்கு வந்து அவருடைய அரசியல் பாணியை வந்து விஜய் மாற்றிக்கொள்ளாத வரை இது வந்து அவர் ஏன்னா இப்ப உடனடியா பண்ண முடியாது சார். எம்ஜிஆருக்கும் இதே நிலைமை தான். இப்ப எம்ஜிஆர் உதாரணமா சொல்றதுனால திரும்ப அவரை நான் வந்து கூட்டிட்டு வந்து இங்க நிப்பாட்டுறேன். ஏன்னா அவர் சொல்றது அவருடைய ரோல் மாடல்னு ஒருத்தர் சொல்றாருல, ரோல் மாடல் யாரு, இப்ப கொள்கை தலைவர்கள் யாருன்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்ப ரோல் மாடல்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னா அவர் செய்த விஷயங்கள்ல நீங்க அடிப்படையில ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது உங்களுடைய விஷயத்தை செஞ்சிருக்கணும். இது வரைக்கும் செய்யல. நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கு. மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து சொல்லக்கூடிய இளைஞர்கள் வாக்குகளை மட்டுமே வாங்கி ஆட்சியை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது, டெஃபினட்டா முடியாது. ஆனா போட்டி இவங்களுக்கு அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு இல்லவே திரும்பி சொல்றேன் சார், சிம்பிளா ஒரே. ஏன்னா நம்ம முடிக்க போறோம். என்னன்னா எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்தது.
எஸ்ஐஆர் நேரத்துல களத்துல இருந்தது யார் இருந்தாங்க? திமுக இருந்துச்சு, அதிமுக இருந்தாங்க, சில இடங்கள்ல பாஜக கூட இருந்துச்சு, சில இடங்கள்ல வந்து வேறு கட்சிகள் இருந்தாங்க. எங்கேயாவது தாவேகாவை சேர்ந்தவர்கள் நாங்க எஸ்ஐஆர்ல இருக்கிறோம், எங்க விஷயங்கள் இருக்குன்னு எங்கேயா காமிச்சாங்களா? இதுதான் சார் அரசியல். நான் இந்த அரசியலை தான் செய்ய சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் இதுக்குள்ள வராமையே தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் டிவிக்கு தான் போனா, அப்ப டிவிக்கு தான் போனோம், கட்சிக்கு வர முடியாது. இப்ப இன்னைக்கு மல்லை சத்யா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, நாங்க தான் உண்மையிலே எங்களுடைய கட்சி தான் டிவிகேன்றாரு. ஏற்கனவே 7.5 ஓடிக்கிட்டு இருக்கு, இது புதுசா அவர் வேற உள்ள வராரு. எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் பாருங்க, வேட்பாளர்கள் நியமித்தால் எல்லா திராவிட கட்சிகளும் ஒரு வேலை செய்வாங்க சார். நான் எல்லாரையும் தான் குறிப்பிட்டு சொல்றேன், நான் யாருக்கு ஆதரவாளர் கிடையாது, நான் ஒரு பத்திரிகையாளரா இருக்கேன், 30 வருஷம் இருக்கிறீங்க. எல்லா கட்சிகளும் புதிதாக வருபவர்களை அடிப்பது வழக்கம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பன்னீர்செல்வம்ன்ற பேர்ல ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா 10 பன்னீர்செல்வம் வருவாங்க. யார் யாரோ என்னென்ன விதத்திலயோ நீங்க வந்து சின்னங்களை வாங்கிட்டு வருவாங்க, மக்களை குழப்புகிற வேலையை செய்வாங்க. இங்கதான் உங்க கள அரசியலுக்குள்ள நீங்க நேரடியாக களத்துக்குள் இருந்தால்தான் போராட முடியும். அந்த தெருவுல உங்களை நம்பணும். இன்னைக்கு வரைக்கும் 234 தொகுதி, எத்தனை கிராமம், எத்தனை நகரம், எத்தனை ஒன்றியம் தெரியுமா விஜய்க்கு? அதுக்கு என்ன பண்ணல? 2 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல. திமுக தாவேகா போட்டியில, திமுக அதிமுக தான் போட்டியில இருக்காங்கன்னு சொல்றீங்க சார். களத்துல இருக்கிறது இவர்கள் இருவர் தான். இவர் சும்மா அவங்க ரசிகர்களை கொண்டாடுறாரு, அவ்வளவுதான். நிறைவே சொல்லுங்க சார், களத்துல இருப்பது யாரு இப்போ? திமுகவும் தாவேகாவுமா, திமுகவும் அதிமுக பாஜகவுமா, திமுகவும் நாம் தமிழர் சீமானுமா? 4 பேருமே களத்தில் இருக்கிறார்கள் என்று 4 பேரும் சொல்வதை நம்புவோம். சரி, புரியுதுங்களா? என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்ன மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இங்க உள்ளவங்க அந்த பக்கம் போறாங்க, கூட்டணி கட்சிகளும் மாறுது, கூட்டணிகளும் மாறுது, அதே மாதிரி ஆட்களும் மாறுறாங்க. என்ன நாமெல்லாம் பிரமுகர்கள் நம்புறவங்க எல்லாம் மாறுறாங்க. இல்ல உங்களுக்கு கல நிலவரம் தெரியுமில்ல? அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு ஆபரகம் போறாங்க ஒன்று சொல்லிட்டாரு, உங்களோட கல நிலவரம் வந்து தாவேகா அந்த அளவு களத்துல இருக்குதா? திமுக ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்ல மட்டும் தான் எடுத்து பேசுறாங்க, அது மட்டுமே இதா இருப்பாங்க. அப்படி இல்ல, சிட்டில மட்டும் என்பது இல்ல. இல்ல மீட்டிங்ல மட்டும் சொன்னா, இவரோட மீட்டிங்ல மட்டும் தான் திமுக பயங்கரமா பேசுறாங்க, அதோட விட்டுறதாங்க. இன்னொரு 3 மாசம் ஆகும் வார்த்தையில பேசுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு இல்ல, அவர்கள் மேலும் வந்து வளரணும் என்பதுதான் அவருடைய ஆதங்கமான ஆலோசனை. டெய்லி வாங்க, டெய்லி பேசுங்க. மீடியாவே தான் நல்லது. மீடியாவே பார்க்க மாட்டேங்கிறார் சார் அவரு. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? போட்டி இப்ப திமுக அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நீங்க நினைச்சு டிஎஸ்எஸ் பண்ணி சார் யாருக்கு போட்டிங்க? பாஜக தலைமையிலான கூட்டணி அங்க போயிட்டு இருந்ததால நீங்களும் பாஜக கூட்டணி வந்து டெஸ்டட் வோட்டர்ஸ், சரிதானா? சோதிக்கப்பட்ட வாக்காளர்களையும் சோதிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர்களையும் கொண்டது. என்ன புதிதாக சோதிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது தாவேகா. அந்த மாற்றங்கள், அந்த வேறுபாடுகள் இல்லாமல் எப்படி இருக்கும்? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.